கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் மெர்சி. எங்களுடைய ஊர் திருநெல்வேலி. என்னுடைய கணவர் பெயர் தினகரன். எங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்களாக குழந்தை இல்லை. இது நிமித்தம் கடினமான பாதைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்தோம். அநேக நெருக்கங்கள், என் கணவருக்கு சம்பளம் இல்லை, அநேக அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுது. பொருளாதார நிலைமையில நாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டோம். அநேக நிகழ்வுகளில் கலந்து கொள்றதுல நாங்கள் ஒதுங்கி இருந்தோம். இந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளாமல் போனதுக்கு காரணம், சில இடங்களில் கலந்து கொள்ளும் போது அங்கே இருக்கிற உறவினர்கள், மிகவும் நெருங்கிய உறவுகள் கூட வார்த்தைகளினால காயப்படுத்துவாங்க. வார்த்தைகளினால மனமுடைந்த சூழ்நிலைகள் இருக்கும். இந்த ஒரு காரணத்திற்காகவே அநேக நிகழ்வுகளை தவிர்த்த நாட்கள் உண்டு. மனமுடைந்து போய் இருந்த நாட்கள் உண்டு. அநேக உறவினர்கள் அவர்களுடைய முக்கியமான குடும்ப நிகழ்வுகளில் வேண்டுமென்றே எங்களை தவிர்த்ததெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அது நிமித்தம் அதிகமான கடினமான பாதைகளை கடந்து சென்று கொண்டிருந்த சூழ்நிலைகளில் தான் பால் தினகரன் ஐயா அவர்கள் நடத்தின பங்காளர்களுக்கான ஜெப கூடுகையில் கலந்து கொண்டோம். நானும் என் கணவரும் நாங்கள் எங்களுடைய ஜெப குறிப்புகளை அவர்களிடம் தெரிவித்தோம். எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியில் 3 வருடங்கள் ஆகிறது. இன்னும் எங்களுடைய கணவருக்கு 2019ஆம் ஆண்டிலிருந்தே சம்பளம் இல்லை. இதனால் நாங்கள் கடினமான பாதைகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பொருளாதார நெருக்கடி எங்களுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பால் தினகரன் ஐயாவோட தெரிவித்த போது அவங்க எங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. இந்த காரியங்களுக்காக கண்ணீரோட ஜெபித்தாங்க. மிகுந்த கண்ணீரோட இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்ப்பத்தின் கனியை அருளி செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஜெபித்தாங்க. சாராளை நினைத்தருளின தேவன், இந்த பிள்ளைகளை நீங்கள் நினைத்தருளுங்கன்னு சொல்லி கடினமாக பாரத்தோடு ஜெபித்தாங்க. அந்த சூழ்நிலையில் கணவருக்காகவும் சம்பள காரியத்திற்காக கண்ணீரோடு ஜெபித்தாங்க. கர்த்தர் நீங்கள் இரக்கம் செய்யுங்க ஏசப்பா, நீங்கள் இரக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தாங்க. கர்த்தர் தாமே அந்த ஜெப குறிப்புகளை ஏற்றுக்கொண்டார். அடுத்த மாதமே நான் கர்ப்பம் தரிக்க கிருபை பாராட்டினார். என்னுடைய நிந்தையை மாற்றினார். என்னுடைய முகத்தில் அந்த கடினமான பாதைகளை கடந்து வரும்போது நிறைய நேரங்களில் சோகம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், யார்கிட்டையும் பேச முடியாது, தனிமை அதிகமாக இருக்கும். கூட்டத்தை ரொம்ப தவிர்ப்பேன். நான் கூட்டமான இடங்களில் நிற்கிறதையே நான் விரும்ப மாட்டேன். தனிமையாக கடந்து சென்ற நாட்கள் உண்டு. கர்த்தர் கிருபையாய் நினைத்தருளி அந்த பிள்ளையை ஆரோக்கியமாய் அக்டோபர் 7ஆம் தேதி பெற்றெடுக்க கிருபை பாராட்டினாங்க. மே மாதம் அந்த கணவருக்கு சம்பள காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து தடைபெற்றிருந்த சம்பளத்தை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தாங்க. கர்த்தர் 2 விதமான ஆசீர்வாதங்களை அருளி செய்தாங்க. ஜெபத்தை கேட்டாங்க. கர்த்தர் எங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை அருளி செய்தாங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னது போல கர்த்தர் எங்களுக்கு தந்த 2 ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி, அருமையான சகோதரர் ஜெபித்தது போலவே எங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்து இந்த நேரத்தில் உங்களை எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாங்க. கர்த்தரே இதை செய்தார்னு சொல்லும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இவங்க தான் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் அருளி செய்த குழந்தை கிரேஸ்லின் ஏமி. இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குகிற தேவன் எங்களையும் நினைத்தருளி மகிழ்ச்சியாக இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்ல கிருபை கொடுத்துருக்குறாங்க.